எபேசியர் 5வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 8ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது கவனிப்பீர்கள் என்றால், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்போ யூ ஆர் நவ் லைட் இன் த லார்ட் அப்படி சொல்ல முடியும். You are now light in the Lord, so walk as the children of light அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டுமா? அப்ப இந்த வசனத்துல ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்று அந்தகாரம், இன்னொன்று வெளிச்சம். அந்தகாரம், வெளிச்சம். இன்னும் ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்று முற்காலம், இன்னொன்று தற்காலம், அதாவது இப்பொழுது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம எப்படி சொல்லலாம், முற்காலம் அதுக்கப்புறம் தற்காலம். அதைத்தான் நம்ம இங்க கவனிக்கிறோம். முற்காலத்தில் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறோம் அப்படி சொன்னா, கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பொறுப்பே அதுதான். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவ பிள்ளைகளுடைய அடையாளமே என்ன? வெளிச்சத்தின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பேருமே நீதிமான்கள். அப்ப நீதிமான்கள் ஆகிய கர்த்தருடைய சபையானது இந்த உலகத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளே வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படிங்கிறத திட்டவட்டமா அறியணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. இன்னைக்கு ஒரே ஒரு கான்செப்ட்ல தான், அதாவது முற்காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், இப்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், அதை தொடர்ந்துதான் கர்த்தருடைய வேதம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்துல நம்ம கவனிச்சு பாருங்க, ரெண்டு முக்கியமான காரியம் உண்டு. ஒன்னு என்னன்னா, நம்முடைய நிலைப்பாட்டை குறித்து பேசுறார். இதுல ரெண்டு காரியம் உண்டு. ஒன்னு நிலைப்பாடு, இன்னொன்னு செயல்பாடு. இந்த வசனத்துல என்ன வெளிச்சம் கொடுக்கிறான்னு சொன்னா, முதல்ல நம்ம எதை அறியணும் தெரியுமா? நம்முடைய நிலைப்பாட்டை அறியணும். நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து எப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டோம் என்கிற அந்த நிலைப்பாட்டை உணரும் போதுதான் அதை தொடர்ந்து செயல்பாடு குறித்து பேசுகிறார். அது எப்படி அப்படின்னா, வேதம் சொல்லுது பாருங்க, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் எப்படி இருக்கீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ வெளிச்சமாய் இருக்கிறோம் அப்படிங்கிறது நிலைப்பாடு, அது செயல்பாடு கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. ரெண்டு வார்த்தையை நீங்க இதுல கவனிக்கலாம். ஒன்னு நிலைப்பாடு, இன்னொன்னு செயல்பாடு. மறக்க மாட்டீங்களே, ஒன்னு நிலைப்பாடு, இன்னொன்னு செயல்பாடு. அப்ப நிலைப்பாடு அப்படிங்கிறது பார்க்கும்போது அதான் ஸ்டேட்டஸ் சொல்லலாம். ஸ்டேட் நம்முடைய நிலைமை, அதாவது ஸ்டேட்டஸ், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், ஸ்டேட். இன்னொன்னு ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஒன்று நிலைப்பாடு, இன்னொன்று செயல்பாடு. அப்ப இந்த வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னா, நாம் வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம், வெளிச்சமாய் இருக்கிறோம் என்பது நிலைப்பாடு. அதை தொடர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், வாக் ஆஸ் சில்ட்ரன் ஆஃப் லைட் அப்படிங்கிறது இது செயல்பாடு. அப்போ வேதம் முதல்ல எதை வலியுறுத்துன்னு சொன்னா, நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அப்ப பிரியமானவர்களே, இந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம எப்படி அறிந்து கொள்வது? முற்காலத்தில் அந்தகாரமாய் இருந்தோம், இப்பொழுது வெளிச்சமாய் இருக்கிறோம் அப்படி சொல்லி பார்க்கிறோமே. இந்த வெளிச்சத்தை எதன் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், இந்த வெளிச்சம் யார்? ஒளிக்குள்ள வந்திருக்கிறோம் என்றால் இந்த ஒளி எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பாருங்க, இயேசுவானவர் சொல்லும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். யோவான் 8:12 நீங்க கவனிப்பீர்கள் என்றால், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி இயேசு சொன்னார். எப்படிப்பட்ட சமயத்துல சொன்னார்? அதை கவனித்து பாருங்க. விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு முன்பாக நிறுத்தி, இவள் மரணத்திற்கு பாத்திரவாள் அப்படின்னு சொல்லி பாத்திரவான்னு சொல்லி அங்கே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கல்லறிந்து அவளை கொலை செய்ய வேண்டும் என்று இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்தின் சம்பளமாகிய மரணம், மரணத்திற்கு பாத்திரமாய் இருக்கிற ஒரு ஸ்திரீயை இயேசுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். நம்ம தெளிவா அறிகிறோம், விபச்சாரத்துல கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயானவள். அப்போ அந்த ஸ்திரீயை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவளிடத்திலே பாவம் காணப்பட்டது, அதன் விளைவாக அவளுக்கு பாவத்திற்கான தண்டனை
மரணம் கொடுக்கப்படுவதற்கு ஏதுவா இருந்தது. உண்மையா இல்லையா? இருந்தது. அதுவும் சட்ட ரீதியா நியாயப்பிரமாண சட்ட ஒழுங்கின்படி அந்த ஸ்திரீ மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியவளாய் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட சமயத்துலதான் ஆண்டவர் அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் நீ இப்போ இனி பாவம் செய்யாதே என்கிற ஒரு அருமையான ஒரு காரியத்தை அவளுடைய வாழ்க்கையில செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்துல அவ சொல்லும்போது சொல்ற, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ இப்போ இனி பாவம் செய்யாது. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, பாவத்துல வாழ்ந்து வந்தவள். அப்போ இவள் முற்காலத்துல முதல்ல எப்படி இருக்கிறா? அந்தகாரத்துல இருக்கிறா. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, அந்தகாரத்துல இருக்கிறாள். இப்போ அவள் எந்த இடத்துக்கு வர? இனி பாவம் செய்யக்கூடாத இடத்துக்குள்ள வருகிறா. அப்ப அது இருளா வெளிச்சமா? அந்தகாரத்துல இருக்கிறா. இனி பாவம் செய்யாத அப்படிங்கிற இடம் எது? இனி பாவம் இல்லாத ஒரு இடம் எது? வெளிச்சம். பாவம் இருக்கிற இடம் எல்லாமே இருள். Where sin is found, நம்ம அப்படின்னு சொல்ல வேண்டியது, where sin is found there is darkness அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அங்கே இருள் இருக்கிறது. பாவம் எங்கே காணப்படுகிறதோ அங்கே இருள் இருக்கிறது. அப்ப பாவ வாழ்க்கையை விட்டு முன்காலத்தில் அவள் பாவம் செய்து கொண்டே வந்தாள், பிடிபட்டு விட்டாள், மரணத்திற்கு பாத்திரமாய் எண்ணப்பட்டாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவள் என்ன செய்ய விடுவிக்கப்படுகிறாள். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு அவள் விடுவிக்கப்படுகிறாள். இப்பொழுது அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை காண்பிக்கப்படுகிறது. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று சொல்லிவிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய இருள் எல்லாவற்றையும் நான் அகற்றுகிறேன், இனி உன்னுடைய இருளை வைத்து உன்னை நான் நியாய்ந்து இருக்க போகிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, உன் இருளை நான் அகற்றுகிறேன், இனி நீ இருளுக்குள்ள இருக்காது, நினைச்சு வெளிச்சத்துக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி நீ இப்போ இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லும் போது, பாவ வாழ்க்கையிலே காணப்பட்டிருந்த இந்த ஸ்திரீயை பாவம் செய்யாத ஒரு இடத்துக்குள்ளே இவர் வழி நடத்துகிறார் என்கிற அற்புதமான காட்சியை இங்கே நாம் பார்க்கும்போது பாருங்க. அப்ப அவளுடைய மாம்சமும் மனதும் விரும்பின காரியங்கள் எல்லாம் என்ன? இருளுக்குள்ளேயே தன் வாழ்க்கையை போக்க வேண்டும், இருளுக்குள்ளேயே வாழ வேண்டும் என்கிறதை அவள் விரும்பி இருந்தாள். ஆனால் கிறிஸ்துவானவர் அவளை சந்தித்து என்ன சொல்லுகிறார் பாத்தீங்களா? அப்போ நீ இதுவரைக்கும் இருள இருந்த, நான் உன்னை ஆக்கினுக்குள்ள தீர்க்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன், இருளான வாழ்க்கை எல்லாம் நான் மன்னிச்சு விட்டுருதேன், ஆனா நீ இப்போ இனி என்ன செய்யாத பாவம் செய்ய. அப்படின்னா ஆண்டு என்ன சொல்றாரு தெரியுமா? இது வரைக்கும் நீ இருள இருந்துட்டு, இதான் உண்மையான அர்த்தம். நான் வசன ஆதாரத்தோடு சொல்றேன், இதான் உண்மையான அர்த்தம். இது வரைக்கும் பாவம்ங்கிற இருளுக்குள்ள நீ இருந்து விட்டாய், இனி என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யாதுன்னு என்ன சொல்றாரு? வெளிச்சத்துல இருந்துக்க, வெளிச்சமா நடன்னு சொல்லிட்டு தான் அடுத்து அவளுக்கு என்ன காரியத்தை சொல்றாருன்னா, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அடுத்த வசனத்துல சொல்றாரு பாத்தீங்களா? நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அப்போ இயேசுவினிடத்தில் வந்த அந்த ஸ்திரீயும் இருளை விட்டு, அந்தகாரத்தை விட்டு வெளிச்சத்துக்குள் வருகிற அற்புதமான காட்சியை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இயேசுவானவர் வார்த்தையிலும் வெளிப்படுத்தி விட்டார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் எப்படி இருப்பானா? ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஒளி, அவனுக்குள்ள ஜீவ ஒளி இருக்கு, நித்தியமா இருக்கக்கூடிய எவர்லாஸ்டிங் லைட், he will have the everlasting life அப்படின்னு சொல்லி ஜீவ ஒளி, அதாவது the light of life அப்படின்னு சொல்லலாம். அதான் நித்திய ஒளி, the light of life சொல்ல முடியும். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின முகாந்திரத்தை கவனிங்க. இந்த இடத்துல ஏன் நான் ஒளியா இருக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இருளிலே கிடக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, நல்லா அறிந்து கொள்ளுங்க, முற்காலத்துல நாமும் எப்படிதான் இருந்தோம்? பாவ இருளுக்குள்ளதான் கிடந்தோம். இன்னைக்கு ஒருவேளை ஒரு சிலர் கூட ஒருவேளை அப்பப்போ அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு உட்பட்டு பாவம் செய்து கொண்டு மறுபடி வார்த்தையிலே பிரகாசிக்கப்படுகிற ஒரு காரியம், தட்டு தடுமாறுகிற காரியம் கூட இருக்கலாம். நம்ம எல்லாரோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை எங்க இருந்து யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிற காரியம் என்ன? முற்காலத்திலே இருள இருந்தவர்கள் தற்காலத்திலே வெளிச்சத்துக்குள் வர வேண்டுமே, ஆனால் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விசேஷித்த பாடம், மறந்துடக்கூடாது. இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா கையை தூக்கிட்டு ஆண்டவர் நான் இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வருகிறேன் அப்படி சொல்றதுனால வர முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்க, அதான் ரொம்ப முக்கியம்.
ஆண்டவரே நான் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வருகிறேன் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லி வர முடியாது நம்மளால. இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா நான் யாரு அறியணும் தெரியுமா? மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை அறிய வேண்டும். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி 1 தீமோத்தி 3:16 வாசிக்கிறோம். அப்போ நல்ல கவனிங்க, தேவன் என்ன செய்தார்? தேவகுமாரனாகிய அந்த தேவன், கிறிஸ்துவாகிய தேவன் என்னையும் உங்களையும் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு கொண்டு வருவதற்கு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதுனாலதான், மாம்ச சாயல்ல வெளிப்பட்டதுனாலதான் நமக்கு இப்படிப்பட்ட வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கிறார். அந்த நாட்களில் கைமையுமாய் விபச்சாரத்தில் கைமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை சந்தித்த சமயத்திலும் ஆண்டு இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, நீங்க தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்றால் இதே யோவானின் புஸ்தகம், யோவான் 12வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 12வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமேயானால் அதிலே ஆண்டவர் சொல்றார், ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். கேள்வியை பார்த்தீங்களா? இந்த மனுஷகுமாரன் யார்? இந்த இப்ப அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் சொல்றீரே, அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறீரே, அப்ப இந்த மனுஷகுமாரன் யார் அப்படின்னு கேட்கும் போதுதான் அதுக்கு அவர் சொல்ற, இந்த மனுஷகுமாரன் ஒளியா இருக்கிறார்னு சொல்லிட்டார். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி அங்கு பேசுகிறார். பிரியமானவர்களே, இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சமான வாழ்க்கைக்குள்ள வருவது என்பது லேசானது அல்ல. சும்மா கைத்தட்டி பாட்டு பாடுறதுனாலயோ ஏதோ ஒரு நேரம் கொஞ்ச நேரம் நல்லா ஜோம் பண்ணதுனாலயோ வந்துட முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை அறிகிற அறிவு வர வேண்டும். நல்ல வசன ஆதாரத்தோடு தான் சொல்றேன். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அப்ப கிறிஸ்து இயேசு என்கிற பெயர்ல இந்த பூமியில வெளிப்பட்டார். தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனுஷகுமாரனா இயேசு என்கிற பெயர்ல உங்களை என்னையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்தார் இந்த உலகத்திலே. அந்த வெளிச்சத்தை அறியும் போதுதான் இருளான வாழ்க்கை இருளான வாழ்க்கையிலிருந்து நாம் நீங்களாக்கப்பட்டு எந்த இடத்துக்கு வருவோம்? இருளான வாழ்க்கையிலிருந்து நாம் நீங்களாக்கப்பட்டு எந்த இடத்துக்கு வருவோம்? வெளிச்சத்துக்கு வந்து நிற்போம். இந்த மென்மையான சத்தியத்தை எதுலதான் பார்க்க முடியும் கேட்டா, குமாரன் மனுஷ சாயலிலே அடிமையின் ரூபம் எடுத்து அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 7 பார்க்கிறோமே. ஆக பிரியமானவர்களே, அவர் விதமாய் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலை வெளிப்பட்டார். தேவன் என் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது! அந்த அன்பை சிந்திக்கும் போதுதான் இருள் என்னை மேற்கொள்ளாது. அந்த அன்பை நான் சிந்திக்கணும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க, உண்மைதானே? எவ்வளவு பெரிய தேவன் உங்களை என்னையும் காப்பாற்றுவதற்காக தம்மையே பலியா ஒப்பு கொடுத்தாரு. இந்த தேவனை அறிகிற அறிவுலதான், மாம்ச சாயல வெளிப்பட்ட தேவனை அறிகிற அறிவுலதான் இருளான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. இது நான் சொல்லல, பைபிள் அப்படிதான் இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? இதை நான் சொந்த கதையா சொல்லல. இதைத்தான் பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட எபேசியர் 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்த்தோமே, மன்னிக்கவும் 8ஆம் வசனத்துல பார்த்தோமே. அங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க என்று சொல்றார் பார்த்தீங்களா? அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றார் பாருங்க, 14ஆம் வசனத்துல சொல்றாரு, அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு என்று சொல்லுகிறார். ஏன் மரித்தோரை விட்டு எழுந்துரு என்று சொல்வதும் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லுகிறதும் அங்கு ஒன்னடியாய் வருகிறதுன்னு சொன்னா, மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்படி சொல்லும் போது நம்ம அதை கவனிக்கணும். நோட் பண்ணிக்கங்க.
மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படி சொல்லும்போது உண்மையாவே கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எந்த வெளிச்சத்துக்காக தெரியுமா அவர் எழுந்தார் என்று வேதம் சொல்லுது? அதே போலது நம்முடைய முற்கால அந்தகார வாழ்க்கையானது, நம்முடைய முற்கால அந்தகார வாழ்க்கையோடு கூட காணப்படுகிறதான ஆதாமின் சாயல், நம்முடைய முற்காலத்திலே இருந்த அந்த அந்தகாரத்தின் வாழ்க்கையான அந்த ஆதாமின் வாழ்க்கையானது கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அடக்கத்திலே பரிகரிக்கப்படுகிறது. அதனாலதான் சொல்றார், மரித்தோரை விட்டு எழுந்திரு. இதான் அந்த ரகசியம். அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எப்பொழுது அந்த வெளிச்சத்தை அறிய முடியும்? தேவன் எனக்காக இந்த பூமியில வெளிப்பட்டு என்னுடைய அந்தகார வாழ்வானது, என்னுடைய அந்தகாரமான அந்த ஜீவியமானது, இருளான அந்த ஜீவியமானது, ஒளிவு மறைவான பாவம் நிறைந்த அசுத்தம் நிறைந்த அந்த அந்தகார வாழ்வானது கிறிஸ்துவின் மாம்சத்திலே களைந்து போடப்படுகிறது. கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்னுடைய அந்தகார வாழ்க்கையான அந்த பழைய மனுஷனின் வாழ்க்கையை பரிகரித்து விட்டார், களைந்து போட்டு விட்டார். அந்த வெளிச்சத்தை பற்றுகிற விசுவாசத்துலதான் எந்த வாழ்க்கை உருவாகுது, எந்த வாழ்க்கை பிரகாசிக்கு, எந்த வாழ்க்கை வெளிப்படுகிறது. அந்தகார வாழ்க்கை மறைஞ்சு எந்த வாழ்க்கை வெளிப்படுகிறது? வெளிச்சத்தின் வாழ்க்கை வெளிப்படுகிறது. சும்மா வெறுமனையா முற்காலத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது சாதாரணமா படித்துவிட முடியாது. அது ஏதோ நான் சும்மா சர்ச்சுக்கு போனேன், ஏதோ ஜெபம் பண்ணேன், ஏதோ நான் பைபிள் வாசிச்சேன், இந்த சாதாரண அனுபவங்களையும் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, இதுல முழுக்க என்ன வெளிச்சத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ளே ஒரு மனுஷி காணப்படும் போதுதான் அப்படிப்பட்டவர்கள் அந்தகார வாழ்க்கைக்கு நீங்களாக்கப்பட்டு வெளிச்சத்தின் ஜீவியத்தை பற்றி கொள்ள வந்திருக்கிறார்கள் என்கிற அந்த அடையாளம் வெளிப்படுத்தப்படும். ஆகவேதான் பிரியமானவர்களே, இந்த அருமையான வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் 1 பேதுரு 2வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, 1 பேதுரு 2வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே 9வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்றார்? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கும், பாருங்க, அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எந்த இடத்துல நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை பெறுகிறோம். அதற்கு மேல பார்க்கும் போதுதான் தெரிகிறது. பாருங்க, எதுல இருந்து பார்க்கலாம்? 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கிறோம். ஒரு விசேஷித்த பகுதி வெளிப்பாடு, ஒரு கல்லை குறித்த வெளிப்பாடு வந்துகிட்டு இருக்கு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கிறதுக்கு முன்பாக 9ஆம் வசனத்துல உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவர் சொல்லப்பட்டிருக்குது. இது எந்த அனுபவத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தப்படுகிறது? எந்த காரியத்தை தொடர்ந்து இது வெளிப்படுத்தப்படுகிறது? 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, ஒரு கல்லை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறார். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்று சொல்லி அந்த கல்லை குறித்தே பேசுறாரு. 4ஆம் வசனம், 5வது வசனம், 6, 7, 8 எதை பத்தி தான் பேசிட்டு இருக்க சொல்லுங்க? 2 எழுத்து தான். சத்தமா சொல்லுங்க. கல்லை குறித்து பேசிட்டு இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள கல் யாரு? இயேசு கிறிஸ்து. எடுத்த உடனே சொல்றார், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. இந்த மனுஷரால் தள்ளப்பட்டது பார்த்தீங்களா? இதுதான் கிறிஸ்துவின் பாடுகள். நல்லா மறக்க கூடாது, இதெல்லாம் மறந்துடாதீங்க. கிறிஸ்துவினுடைய பாடுகள். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்றுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். 118ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்துல ஆகாதென்று தள்ளப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர் நமக்கு தெரியும். ஏசாயா 53வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், பாடு அனுபவித்தவர், அது அப்படிதான் போட்டிருக்கு. துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தாராம். அவர் கிறிஸ்துவானவர் நமக்காக இரத்த சிந்தினது இருக்கா இல்லையா? இல்ல, சத்தமா சொல்லுங்க. அவர் பாடுபட்டது இருக்கா இல்லையா? நம்முடைய பாவ அந்த அந்தகார வாழ்க்கைக்காக
அவர் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் பாருங்க. இது சும்மா கை வைத்து பெற முடியாது. நல்லா கவனிக்கணும், இதான் ரொம்ப முக்கியம். வஞ்சிக்கப்பட்டிருக்கூடாது. எந்த முகாந்தரத்தோடு அந்தகாரத்திலிருந்து நாம் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்து சேர்ந்தோம்ங்கிற வெளிப்பாடு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எந்த முகாந்தரத்திலே, எந்த முகாந்தரத்தினாலே நீங்களும் நானும் அந்தகார வாழ்க்கை நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கொண்டு வரப்பட்டோம் என்று சொன்னால், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அந்தகார வாழ்க்கைக்காக பாடுபட்டாருங்க. எதுக்கு தெரியுமா? நம்முடைய அந்தகார வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம ஆக்குறதுக்காக தான் அவர் இரத்த சிந்தி ஜீவனையே கொடுத்தார். தேவனற்ற வாழ்க்கை அந்தகார வாழ்க்கை, தேவ சித்தத்தை செய்யாத வாழ்க்கை அந்தகார வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்தாத வாழ்க்கை அந்தகார வாழ்க்கை, அதான் இருள். தேவனோடு நடக்காத வாழ்க்கை அந்தகார வாழ்க்கை. கிறிஸ்துவின் ஜீவன் இல்லாத வாழ்க்கை, ஜீவனாகிய கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை அந்தகார வாழ்க்கை. அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கையை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிற வாழ்க்கையை வேதம் காண்பித்து கொடுக்கும் போது குமாரனுடைய பாடுகளை காண்பித்து கொடுக்கிறார். அவருடைய பாடுகளை அறிகிற அறிவு இல்லாத பட்சத்தில், நல்ல கவனி, அதனாலதான் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்படாத கிறிஸ்துவினால எனக்கு என்ன பிரயோஜனம்? பெருங்கூட்டம் சும்மா சாதாரணமா வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம், இருள இருந்து வெளிச்சத்துக்கு வந்து சாதாரணமா சொல்லக்கூடாது. எது அதை கேட்ட இதை கேட்ட எதை கேட்டு வர முடியாது. பிரியமானவர்களே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய அந்தகார வாழ்க்கையை கல்வாரி சிலுவையிலே நாசமாக்கி இருக்கிறார். உண்மையா பொய்யா சொல்லுங்க? எவ்வளவு உண்மை பார்த்தீங்களா? நம்முடைய அந்தகார வாழ்க்கைய நம்மளை நரகத்துக்கு கொண்டு போயிடும். இந்த பூமியில தேவனற்ற வாழ்க்கையை வாழ வைத்து விடும், தொடர்ந்து வாழ வைத்து விடும். அந்த வாழ்க்கைய, அந்த அந்தகார வாழ்க்கைய கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போனார். நம்முடைய ஒட்டுமொத்த இருளான வாழ்க்கையும் கல்வாரி சிலுவையிலே அவருடைய மாம்சத்திலே சிதைக்கப்பட்டு போனது. அதனாலதான் வேதம் சொல்லுது, ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் இனி பாவம் என்கிற இருளிலே காணப்படாதபடிக்கு. அதான் உண்மையான அர்த்தம். பாவத்துக்கு ஊழியம் செஞ்சா நம்ம எதுல இருக்கிறோம்னு அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. இருள இருக்கிறோம். பாவத்துக்கு ஊழியம் செய்கிற எல்லாருமே இருள இருக்கிறாங்க, இருளான வாழ்க்கையை தழுவி கொண்டிருக்கிறாங்க. அப்ப ரோமர் 6:6 சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? இருளை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிற, பாவத்தை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிற பாவ சரீரம், இருளை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிற அந்த பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு ஒரு மேன்மையான வெளிச்சத்தை தேவன் இங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார். இங்கேதான் பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையில தான் உங்களுடைய, என்னுடைய, உங்களையும் என்னையும் பாழாக்கி கொண்டிருந்த அந்தகார வாழ்க்கை தவிடுபொடியாகிறது. உங்களையும் என்னையும் பாழாக்கும்படி நமக்கு விரோதமாய் இருந்ததான அந்த அந்தகாரத்தினுடைய கிரியைகள் அனைத்தும் கல்வாரி சிலுவையிலே பாழாக்கப்படுகிறது. ஆகவேதான் 1 யோவான் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டு. அப்ப நான் உணரணும், தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டதனுடைய நோக்கமே என்ன? அந்த இருள் சார்ந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. நான் முடிஞ்சதுக்கு கூட கேட்பேன் திடீர்னு, நல்ல கவனிங்க, வேற எந்த கான்செப்டும் கிடையாது. அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா எது அறியணும்? எனக்கு கையை பார்த்தா சொல்லுங்க, எது அறியணும்? சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து அறியணும். இவ்வளவுதான், இதான் செய்தி. அந்தகார வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சு வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிற அந்த சுதந்திரத்திலே வாழ வேண்டுமேயானால், வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிற அந்த அடையாளத்தோடு நீங்களும் நானும் காணப்பட வேண்டுமேயானால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு வர வேண்டும். அதனாலதான் யோவான் பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவரை
இப்ப மாம்சத்துல அவர் வெளிப்பட்டாருங்கிறத எத்தனாம் வசனத்துல காமிக்கிறார்? 14ஆம் வசனத்துல காமிச்சு கொடுக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகின்னு காமிச்சு கொடுக்கிறாரு. ஆனா அங்க முதல்லயே துவக்கத்துல சொல்லிட்டார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்ததா? ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று வேதத்துல வாசிக்கிறோம். எவ்வளவு மேன்மையா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்க. அது என்ன அந்த ஒளி? அந்த ஒளியின் பேசுறார், அது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தையா இருந்தவர், தேவனோடு இருந்தவர், தேவனாய் இருந்தவர், மனுஷர்களுக்கு எப்படி ஆயிட்டார் பார்த்தீங்களா? ஒளியா வெளிப்பட்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? நல்லா பாருங்க, ஒரே கான்செப்ட் தான். இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா எது அறிகிற அறிவுக்கு வரணும் தெரியுமா? சும்மா தேவன் அறிகிற அறிவுன்னு சொல்லி சாதாரண சொல்லிடக்கூடாது. தேவன் மாம்ச சாயல வெளிப்பட்டா, பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று எபிரேயர் 2:14 எழுதியிருக்கிறது. அந்த வெளிச்சத்தை அறிய வேண்டும். நம்ம எல்லாரும் அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? இருளான வாழ்க்கையில் இருக்க முடியுமா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள் வராதவன் இன்னும் இருளிலே இருக்கிறான். இன்னும் இருளிலே இருக்கிறவன் சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள் வரவில்லை. சிலுவைக்குள்ள வந்தா, சிலுவை பற்றிய உபதேசத்துக்குள்ள வந்தா அங்க இருளான வாழ்க்கை அடிபட்டு போய்விடும். இருளான வாழ்க்கைக்குள்ள நான் இருக்கிறேன் என்றால் நான் இதுவரை இன்னும் நான் எதுக்குள்ளே வரவில்லை? சிலுவை பற்றிய உபதேசத்துக்குள்ளே வரவில்லை என்பது பொருள். நம்மளா எடுத்துக்கிட்டல, பைபிள்ல திட்டவட்டமாய் காண்பிக்கப்பட்ட சத்தியம் இது. அதனாலதான் பேதுரு சொல்லிட்டாரு. எதை வச்சு சொல்றாரு தெரியுமா? அந்த கல் மனுஷரால் தள்ளப்பட்ட கல். அப்ப தள்ளப்பட்டவர் 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார். நம்முடைய பழைய மனுஷனை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். இருளான வாழ்க்கை உள்ள பழைய மனுஷனை அவர் சிலுவைக்கு கொண்டு வந்தார். சிலுவையில மாண்டு போக செய்தார். அப்ப இனி பழைய மனுஷன் இல்லை, அவர் உயிர் தெழுதல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வந்து விட்டோம். அதனாலதான் அவர் சொல்றார், தள்ளப்பட்ட கல்ல ஆண்டவர் எவ்வளவா உயர்த்தினாருங்கிறது வெளிப்படுத்திட்டு தான் சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்று எழுதுகிறார். எவ்வளவு மகத்துவமான சக்திகளை தேவன் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் பிரியமானவர்களே. வெளிச்சம், இந்த வெளிச்சம். அதனாலதான் நீங்க 1 யோவான் 1வது அதிகாரத்தை பார்க்கும் போதும் கூட அங்கேயும் கூட என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆதி முதல் இருந்தது என்று ஆரம்பிக்கிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறோம். தேவனை யாராவது தொட முடியுமா? கண்ணால பார்க்க முடியுமா? தேவன் என்ன செய்தாரு? இந்த பூமியில மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். உண்மையா இல்லையா? தேவன் ஆவியா இருந்தா தொட முடியுமா? அவ தேவன் உங்களை என்னையும் மீட்பதற்காக, உங்களுடைய என்னுடைய அந்தகார வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதான் சொல்றார், அவரை நாங்கள் தொட்டோம் என்று சொல்லுகிறார். நாங்கள் நோக்கி பார்த்தோம், நாங்கள் கேட்டது, அது மட்டும் இல்ல, நாங்கள் கண்களினாலே கண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த ஜீவ வார்த்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லி 4ஆம் வசனத்துல சொல்லிட்டு 5ஆம் வசனத்தை எதை பத்தி பேசுவார் தெரியுமா? 5ல இருந்து தொடர்ந்து எதை பத்தி பேசுவார் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. ஒளியை குறித்து பேசுவார். அவங்களுக்கு புரியுதா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிற அந்த சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறதை தொடர்ந்து எது அறிவிக்கப்படுது தெரியுமா? இருளான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி. அநேக தேவன் அறிந்திருக்கிறோம் சொல்லி இன்னும் அந்தகாரத்துல இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளே அவர்கள் இன்னும் வந்து சேரவில்லை. அவர்களுக்கு பாட தெரியும், சர்ச்சுக்கு வார வாரம் போக தெரியும், மிஷனரி காணிக்க கொடுக்க தெரியும், ஊழியங்களை தாங்க தெரியும், கிறிஸ்தவல் என்கிற ஒரு போர்வை அணிந்திருக்க தெரியும். ஆனால் அந்தகார வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுதான் கேட்டா அது கிடையாது. அதான் சில சாட்சி இப்படி சொல்றாங்க, இந்த அக்காலாம் கோயிலும் போறாங்க, சர்ச்சுன்னு போறாங்க, ஆனா வா எப்படி கிழிது பார்த்தீங்களா அப்படி சொல்றாங்க. இந்த அண்ணனா ஞாயிற்றுக்கிழமை ஆனா உடனே சர்ச்சு கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி நல்லா போவாரு,
ஆனா கெட்ட வார்த்தை நான் மடத்தனமா போடுவார் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு சாட்சியற்ற வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சாட்சியற்ற அனுபவம் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆகவேதான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் பிரியமானவர்களே, வெளிச்சத்துக்குள்ள வரணும். அந்தகாரத்தை விட்டு நீங்களாக்கப்படுகிற அனுபவம் எங்கே வெளிப்படுத்தப்படுகிறது? கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிற அந்த சத்தியத்துல தான் வெளிப்படுத்தப்படும். உண்மையா இல்லையா? நீங்க பாருங்க, அது பேதுரு காண்பித்து கொடுக்கறாருந்தாலும் சரி, பவுல் காண்பிச்சு கொடுத்ததை பார்த்தோம் எபேசியர்ல, பேதுரு தன்னுடைய நிருபத்துல காமிச்சு கொடுக்கறத பாக்குறோம். இப்ப யோவான் அப்போஸ்தலன் எடுத்துக்கிட்டாலும் அங்க அவர் எதான் சொல்றாரு? அந்த ஜீவன் வெளிப்பட்டதுன்னு பேசுறாரு. அவர் தொட்டும் சொல்றாரு, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதுக்காக? உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த அந்தகார வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணுவதற்கு, முடிவு கட்டுவதற்கு. அதுக்குதான் அவர் வெளிப்பட்டார். சிலுவை தியானம் ஓடுறாங்க. ஆனா வாழ்க்கையில பாருங்க, இன்னும் இருள் தான் இருக்கு. ஈஸ்டர் முடிஞ்சதுன்னு அவ்வளவுதான். அதே தண்ணி, குடி பழக்கம், அதே சாராயம், கஞ்சா, அதே மாம்சீக இச்சைகள். 40 நாள் உபச்சாரம் செய்ய மாட்டான், அதுக்கப்புறம் உபச்சாரம் செய்ய ஆரம்பிப்பான். 40 நாள் பிடிச்சிட்டு எடுக்க மாட்டான், அதுக்கப்புறம் எடுக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் சடங்காச்சாரம் ஆயிட்டு. ஆனா நீங்களும் நானும் பிரியமானவர்களே, தேவன் எனக்காக இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்டா, என்னுடைய ஒட்டுமொத்த அந்தகார வாழ்க்கையையும் கல்வாரி சிலுவையிலே சிதைத்து விட்டார். நம்முடைய ஒட்டுமொத்த அந்தகார வாழ்க்கை கொண்ட பழைய மனுஷனை கல்வாரி சிலுவையிலே அவர் சிதைத்து விட்டார். அந்த வெளிச்சத்துல தான், அந்த வெளிப்பாட்டுல தான் நீங்கள் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளை என்ன செய்ய முடியும்? சத்தமா சொல்லுங்க, நடக்க முடியும். அதுதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 1 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜீவன் வெளிப்பட்டதுன்னு பேசுறாரு. எதுக்காக? தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் என்று 6ஆம் வசனத்துல சொல்றாரு. இருளா வெளிச்சமாங்கிறது எங்கேதான் தீர்மானிக்கப்படுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? சொல்லு, புரியுதா? நாம் இருள்ல இருக்கிறோமா, வெளிச்சத்துல இருக்கிறோமா? நாம் இருளின் பிள்ளைகளா இருக்கோமா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கோமாங்கிறது எதை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது தெரியுமா? தேவன் மாம்சத்தில் வந்தார் என்கிற அந்த சத்தியத்தை அறிகிறோமா, அறியவில்லையா? அந்த அறிவு இருக்குதா இல்லையா, அதை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. அதனாலதான் பாருங்க, கொலோசியருக்கு வரும்போது கூட பவுல் கூடுதலா அதுதான் சொல்றார். எல்லா பக்கமும் அதுதானே கான்செப்ட், ஒரே கான்செப்ட் தானே. கொலோசியருக்கு வரும்போது அங்கே கொலோசியர் 1வது அதிகாரத்துக்கு வந்து பாருங்களேன், எவ்வளவு அருமையா சொல்றார் பாருங்க. கொலோசியர் 1 அதிகாரத்துல 12-13 பாருங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னையா இது? என்ன, எதுக்காக ஸ்தோத்தரிக்கிறார்? நீ தாராளமா பார்க்கலாம். ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துக்கு வந்துடணுமா? எதை விட்டுட்டு? இருளின் அதிகாரத்தினர் நம்மளை விடுதலையாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவானிடத்துல சுதந்திரமா பண்ணுவதற்கு தான். அதுக்கு அடுத்தடுத்து சொல்லப்பட்டிருக்கு, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு, சத்தமா சொல்லுங்க, உண்டாயிருக்கிறது. அவர் அதர்சனமான தேவனுடைய தரிசனமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் சொல்லி அவரை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து எழுதுகிறார். 20-21 பாருங்க, 18, 19, 20, 21 பார்க்கும்போது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தை குறித்து, அவர் நம்மளை எவ்விதமாய் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார், பிதாவோடு ஒப்புரவாக்கினார்ங்கிற காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுது. எதுக்காக? அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தை குறித்து பேச வேண்டும். எதற்காக அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேச வேண்டும்? ஏனென்றால் அந்தகார வாழ்க்கைக்கு தீர்வை காண வேண்டுமையானால் மாம்சத்தில் தேவன் உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். நம்முடைய அந்தகார வாழ்க்கை எங்கதான் அடிக்கப்படுது? மீண்டும் சொல்லிக்கலாம் பார்ப்போம். நம்முடைய அந்தகார வாழ்க்கை எங்கதான் மாண்டு போகிறது? சிலுவையிலே. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டா, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டா. இந்த அனுபவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனாலதான் அங்கே நிருப வாக்கியங்கள்ல சபையானது முதல்ல ஒரு நிலைப்பாட்டை பார்க்க, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். You are now light in the Lord. அது தொடர்ந்து சொல்றார், walk as children of light அப்படின்னு சொல்லி சொல்றார்.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முதல்ல நான் நிலைப்பாட்டை பார்க்கணும். அப்படித்தானே? உண்மையா இல்லையா? நிலைப்பாட்டை பார்க்கிறேன். எங்கே, மீண்டும் அதே கேள்வி கேட்கிறேன், எங்கே நம்முடைய அந்தகார வாழ்க்கை மாண்டு கிடக்கிறது? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவின் சிலுவையிலே, அவருடைய மரணத்திலே. அப்ப ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் மரணத்தை, ஏதோ வருஷத்துக்கு 40 நாள் சொல்லிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையிலே தேவனானவர் மாம்ச சாயில வெளிப்பட்டவராய் என்னுடைய உங்களுடைய அந்தகார வாழ்க்கையினுடைய அத்தனை கிரியைகளையும் அங்கே வெளியரங்கமான கோலமாக்கி அங்கே சிலுவையிலே ஆணி அடித்து வெட்டி சிறந்தார் என்கிற அந்த வெளிச்சத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே தான் நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை பெறுகிறோம். மறக்க கூடாது பிரியமானவர்களே. அதனால இல்லைன்னா, இந்த வெளிச்சம் இல்லைன்னா நிச்சயமா சொல்றேன், அது எந்த வீடா இருந்தாலும் சரி, வசன போர்டு நிறைய வச்சிருக்காங்க, ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிப்பாங்க, நீங்க என்னமும் சொல்லுங்க, தேவன் இவ்விதமா எனக்காக வெளிப்பட்டா, எனக்காக தம்முடைய சொந்த சரீரத்திலே என்னுடைய பாவ வாழ்க்கை அத்தனையையும் மாண்டு போக செய்வதற்கு அவர் அந்த கேடு அடைந்தவராய் எனக்காக பலியானார் என்கிற அந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தை நான் அனுபவிக்கிறேன் பார்த்தீங்களா? விசுவாசத்தின் மூலமாய் அனுபவிக்கிறேன் பார்த்தீங்களா? அங்கேதான் நீங்களும் நானும் அந்தகாரத்தினின்று விடுவிக்கப்பட்டவர்களாய், ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்களாய், கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற அந்த அடையாளத்தை, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, இந்த அனுபவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? இது ஏதோ சும்மா கைய வைத்தியோ கால வைத்தியோ பெற்றுக்கொள்ற அனுபவம் கிடையாது. சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மூலமாய் பெற்றுக் கொள்ளுகிற அருமையான அனுபவம். நம்ம எத்தனை பேர் இதை விரும்புகிறோம்? இன்னும் நான் அந்தகார வாழ்க்கையில இருக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் இன்னும் அந்தகாரத்திலே இருக்க நான் விரும்புறேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. சரி, யாரெல்லாம் நான் அந்தகார வாழ்வினின்று விடுவிக்கப்பட்டு நான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறேங்கிறத யாரெல்லாம் அனுபவிக்க விரும்புறீங்க? நானும் விரும்புகிறேன். அந்த அடையாளம் எங்கேதான் நமக்கு கொடுக்கப்படுகிறது? சத்தமா சொல்லுங்க. எங்கேதான் கொடுக்கப்படுகிறது? கிறிஸ்துவின் சிலுவையில தான் நம்முடைய அந்தகார வாழ்க்கை முடிவு பெற்று அவருடைய உயிர்த்தெழுதலிலே வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிற சிறந்த அங்கீகாரம், சிறந்த அடையாளம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த நிச்சயத்தோடு நாம் தேவனை ஸ்தோத்தரித்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். நாம் அவருடைய சமூகத்தில் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோமா? இருக்க இடத்துல நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். முற்காலத்திலே நாம் அந்தகாரமாயிருந்தோம், இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நிருப வாக்கியங்களே பேதுரு அப்போஸ்தலனாக இருக்கட்டும், பவுல் அப்போஸ்தலனாக இருக்கட்டும், யோவான் அப்போஸ்தலனாக இருக்கட்டும், எந்த இடத்தை பார்த்தாலும் அந்தகார வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆச்சரியமான ஒளியின் பிள்ளைகளாய் ஜீவிப்பதற்கு கிறிஸ்துவின் சிலுவையை, பாடுபட்ட கிறிஸ்துவை, பலியான கிறிஸ்துவை, மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட கிறிஸ்துவை, பழைய மனுஷனை தம்மோடு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவை தேவன் தமது சத்திய வார்த்தைகளின் மூலமாய் வெளிப்படுத்தி காட்டுகிறார். இந்த அனுபவத்தோடு, இந்த அனுபவத்தில் நான் அனுதினமும் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி, இனி என்னுடைய வாழ்க்கை அந்தகாரம் அல்ல, நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறேங்கிற அந்த சிறந்த அடையாளத்தோடு நான் காணப்படுவேன் என்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே நான் வந்து விடுகிறேன் என்று நம்மை அர்ப்பணம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நீர் எங்களுக்கு தந்த அருமையான இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் நாங்கள் சுருக்கமாய் தியானித்த எல்லா நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்தகார வாழ்க்கை எங்கே முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது? அந்தகார வாழ்க்கைக்கு எங்கே முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது ஆண்டவரே? அதை தொடர்ந்து நாங்கள் எவ்விதமாய் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிற சிறந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அருமையான சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்டு எங்களுடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையை, எங்களுடைய ஒட்டுமொத்த அந்தகார இருளின் வாழ்க்கையை ஆண்டவரே மாற்றி போட்டு நம்முடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிற சிறந்த அடையாளத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தியத்தை பற்றுகிற வெளிச்சத்தை நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. குமாரனுடைய மரணம், அடக்கமற்ற உயிர்த்தெழுதலை பற்றுகிற இந்த வெளியேறப்பட்ட சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. வந்திருக்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஒத்தாசையும் கிருபையும் கர்த்தர் தந்து
உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.